குருவே துணை. அன்பார்ந்த ஐயன்னார் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐயன்னார் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், தனக்காரகன் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த குரு பயிற்சி பலனாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்க்க உள்ளோம். குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகும். கிரகங்களிலேயே மிக உன்னதமான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் தன் பார்வைப்படும் ராசிகளுக்கு தோஷங்கள் அனைத்தையும் விலகச் செய்து சகல விதமான சுப பலன்களையும் ஐஸ்வர்யங்களையும் அளவில்லாமல் அள்ளி கொடுப்பவர். எனவே கிரக பயிற்சிகளிலேயே மிக முக்கியமான பயிற்சியாக குரு பயிற்சியை தான் ஜோதிட ஆர்வலர்கள் மிகவும் ஆர்வமாக பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட குரு பயிற்சியானது எதிர்வரும் விஸ்வா வசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 14/5/2025 புதன்கிழமை அன்று தனக்காரகன் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த குரு பயிற்சியில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். எத்தனை கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உறவுகளை விட்டு கொடுப்பதில்லை. எவ்வளவு மன உளைச்சல் ஏற்பட்டாலும் நிதானத்தை இழக்காத திடமான மனம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகுது. அடுத்து உங்கள் ராசியின் மீது இருந்த குரு பகவான் பார்வையும் விலகுது. எனவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இயல்பான வாழ்க்கை கிடைத்து இருப்பதை விட பதவி உயரப்போகுது. இதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும். சொந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். தொழில் அமைப்புகளில் சுபத்தன்மை கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். வரவினை விட செலவுகள் கூடுவதை உணர்வீர்கள். கௌரவம் கருதி செய்ய வேண்டிய செலவுகளை தவிர்க்க இயலாது. அதிக இடத்தில் அதிகம் பேசாமல் இருங்கள். பிள்ளைகளின் செயல்களில் பெரியவர்களின் சாயலை கண்டு பெருமிதம் அடைவீர்கள். முக்கிய முடிவுகளை இப்போது எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் திருமணம் ஒரு சில மாதங்கள் தள்ளி போகும். உறவினர்களின் அலட்சிய போக்கை பெரிதுபடுத்த வேண்டாம். கலைத்துறையினருக்கு அனுகூலமான திருப்பங்கள் ஏற்படும். அரசு வேலைகள் உடனே முடியும். சிலர் பெரிய பதவிகளுக்கு செல்வீர்கள். வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும். புதிய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும். வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குவீர்கள். அப்படி வாங்குவதாக இருந்தால் மூலப்பத்திரம், பத்திரம், தாய் பத்திரம் இதெல்லாம் சரிபார்த்து வாங்கணும். வியாபாரிகளுக்கு போட்டி பொறாமைகள் அதிகம் இருக்கும். அதெல்லாம் சந்திக்க நேரிடும். அரசியல் பிரமுகர்களுக்கு புதிய தலைமை பொறுப்புகள் எல்லாம் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு நிற்பதால் உங்களுக்கு இது அஷ்டம குரு அமைப்பு ஆகும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை 3ஆம் மனிதர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். பிள்ளைகள் போகின்ற போக்கு உங்களுக்கு எதிர்மறையாக நடப்பது போலவும், இவர்கள் போகின்ற போக்கு இவர்களை எங்கே கொண்டு சேர்க்குமோ என்ற அச்சம் தோன்றும். ஒருபோதும் மனம் தளராதீர்கள். எதிர்வரும் கால மாற்றத்தினால் காலப்போக்கில் எதிர்மறை நேர்மறை எண்ணங்களோடு வளர்ந்து உங்களுக்கு நல்லதொரு சுப பலனையே தருவார்கள் பிள்ளைகள். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி பகவானை வணங்கி வழிபடுங்கள். உங்களுக்கு மலை போல் வருகின்ற துன்பங்கள் யாவும் பனி போல் கரைந்து போகும். மேலும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு முறை குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று அம்பாளை தரிசித்து அபிஷேக ஆராதனை செய்து வணங்கி வழிபடுங்கள். குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் நல்ல முறையில் முடியும். குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு சுப பலனையே கொடுக்கும். எனவே விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு சூழ்நிலைக்கேற்ப மனது அமைந்து, காலங்களுக்கேற்ப உடலை பேணி, மனதோடு செயல் ஒன்றிணைந்து, மனைவி மக்களோடு வாழ்க்கை அமைந்து,
நிலையான செல்வங்களை பெற்று வளமான வாழ்வை விருச்சிக ராசி அன்பர்கள் பெற வேண்டும் என உங்களை வாழ்த்தி வணங்குகின்றேன். என்றும் உங்கள் ஐயனார் ஆஸ்ட்ரோ, புதுவை யதார்த்த ஜோதிடர், என்றும் உங்களுடன். நன்றி, வணக்கம்.